40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிட வேண்டிய கிழங்கு சந்தையில மறக்காம வாங்கிடுங்க. சிறு கிழங்கு என்பது நமது பாரம்பரிய உணவு பண்பாட்டில் முக்கிய இடம் பெற்ற ஒரு கிழங்கு வகையாகும். இது இயற்கையாக வளரும் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுப் பொருளாக கருதப்படுகிறது. வெளிப்பார்வைக்கு சிறியதாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளன. கிராமப்புறங்கள்ல பழங்காலம் முதல் இதனை உணவில் சேர்த்துக் கொண்டு பயன்படுத்தி வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் வேக உணவுகள் அதிகரித்தாலும் இவ்வகை பாரம்பரிய உணவுகளோட மதிப்பு குறையாமல் தொடர்கிறது. இந்த சிறு கிழங்குல அதிக அளவு நார்ச்சத்து காணப்படுகிறது. இதன் மூலம் செரிமானம் மேம்பட்டு குடல் இயக்கம் சீராக நடைபெற உதவுகிறது. மலச்சிக்கல், வயிற்றுப்பெருக்கு போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது நிவாரணமாக செயல்படுகிறது. மேலும் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடிய திறனும் இதற்கு உண்டு. எனவே தினசரி உணவுல சரியான அளவுல சேர்த்துக் கொள்வது உடல் நலத்திற்கு பயனளிக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக வைத்திருக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் சிறு கிழங்கு உதவுகிறது. இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் ரத்த சோகையை குறைக்கவும் துணை புரிகின்றன. உடல் சோர்வு, சத்து குறைபாடு போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது சக்தி அளிக்கக்கூடிய உணவாக விளங்குகிறது. தொடர்ந்து பயன்படுத்துவதால உடல் வலிமையும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது. சிறு கிழங்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு மிதமான அளவுல பயனளிக்கக்கூடிய உணவாகும். இதில் உள்ள நார் சத்து ரத்தத்துல சர்க்கரையின் அளவு திடீரென உயர்வதை தடுக்க உதவுகிறது. அதே நேரத்துல அளவுக்கு மீறி சாப்பிடாமல் மருத்துவர் ஆலோசனைப்படி பயன்படுத்துவது சிறந்தது. முறையான உணவு பழக்கத்துடன் இணைத்து எடுத்துக்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த சிறுகிழங்க பல்வேறு முறைகள்ல சமைத்து உணவில் பயன்படுத்தலாம். வேக வைத்து உப்பு மற்றும் மிளகாய் தூள் சேர்த்து உண்ணலாம். பொரியல், குழம்பு, சாம்பார் போன்றவற்றிலும் சேர்க்கலாம். மேலும் மசாலா கலவைகளோட வறுத்து சுவையான உணவாகவும் தயாரிக்கலாம். குறைந்த எண்ணெயை பயன்படுத்தி சமைத்தால் அதன் சத்துக்கள் பாதுகாக்கப்படும். சமைப்பதற்கு முன் சிறு கிழங்கினை நன்றாக கழுவி சுத்தம் செய்வது மிகவும் அவசியம். அதன் தோலில் மண் மற்றும் கழிவுகள் ஒட்டி இருப்பதால கவனமாக சுத்தம் செய்ய வேண்டும். முழுமையாக வேக வைத்த பிறகே பயன்படுத்த வேண்டும். அரை வேக வைத்து உண்ணும் போது வயிற்று கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே சமைக்கும் முறையில் கவனம் செலுத்துதல் அவசியம். இன்றைய அவசர வாழ்க்கை முறையில பலர் பாரம்பரிய உணவுகளை மறந்து வருகின்றனர். ஆனால் சிறு கிழங்கு போன்ற இயற்கை உணவுகள் உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய அரிய பொக்கிஷமாகும். வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை இதனை உணவில் சேர்த்துக் கொண்டால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிறிய மாற்றம் பெரிய நன்மையை வழங்கும் என்பதால அனைவரும் இதனை தங்களது உணவு பழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுதல் மிகவும் சிறந்ததாகும்.